ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மாற்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 26 முதல் 34 முடிய. அக்காலத்தில் இயேசு கூட்டத்தை நோக்கி, இறை ஆட்சியை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். நிலத்தில் ஒருவர் விதைக்கிறார். அவர் எதுவும் செய்யாமலேயே நாள்கள் நகர்ந்து செல்கின்றன. அவருக்கு தெரியாமல் விதை முளைத்து வளர்கிறது. முதலில் தளிர், பின்பு கதிர், அதன் பின் கதிர் நிறைய தானியம் என்று நிலம் தானாகவே விளைச்சல் அளிக்கிறது. பயிர் விளைந்ததும் அவர் அரிவாளோடு புறப்படுகிறார், ஏனெனில் அறுவடை காலம் வந்துவிட்டது என்று கூறினார். மேலும் அவர் இறையாட்சியை எதற்கு ஒப்பிடலாம், அல்லது எந்த உவமையால் அதை எடுத்து சொல்லலாம்? அது கடுகு விதைக்கு ஒப்பாகும். அது நிலத்தில் விதைக்கப்படும் பொழுது உலகில் உள்ள எல்லா விதைகளையும் விட சிறியது. அது விதைக்கப்பட்ட பின் முளைத்தெழுந்து எல்லா செடிகளையும் விட பெரிதாகி வானத்து பறவைகள் அதன் நிழலில் தங்கக்கூடிய அளவுக்கு பெரும் கிளைகள் விடும் என்று கூறினார். அவர்களது கேட்டறிவும் திறமைக்கும் ஏற்ப அவர் இத்தகைய பல உவமைகளால் இறைவார்த்தை அவர்களுக்கு எடுத்துரைத்து வந்தார். உவமைகள் இன்றி அவர் அவர்களோடு பேசவில்லை, ஏனெனில் தனிமையாக இருந்தபோது தம் சீடருக்கு அனைத்தையும் விளக்கி சொன்னார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். கிறிஸ்தேசுவில் பிரியமானவர்களே, இந்த நாளிலே புனித ஜான் போஸ்கோவின் அந்த விழாவை கொண்டாடுகிற நாளில் உங்கள் அனைவருக்கும் விழாவின் நல்வாழ்த்துக்கள். அவரது பெயரை தாங்கி எங்கே நிறைய பேர் இருக்கீங்க, நான் மட்டும் இல்லை, போஸ்கோன்னு பெயரை தாங்கவங்க இருக்கீங்க, உங்கள் பிள்ளைகளுக்கு பெயர் வைத்திருக்கிறீங்க, அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அன்புக்குரியவர்களே, இந்த நாளில் இறைவார்த்தை இந்த புனிதரின் வாழ்வோடு சேர்ந்து செல்கிறதாக இருக்கிறது. நீங்களாம் ஜான் போஸ்கோ பற்றி படம் பார்த்தீங்களேன்னு தெரில, என் படத்தை பார்த்துட்ருக்கீங்க. ஆனால் புனித ஜானி அப்படின்னு சொல்லி புனித ஜான் போஸ்கோவை குறித்து ஒரு அழகான திரைப்படம், ஒன்றல்ல 2 படங்கள் இருக்கிறது. அதை பார்த்தோம் என்றால் அவர் எவ்வளவு ஆர்வத்தோடு இறையாட்சிக்காக உழைத்தார் என்பதும் நாலாம் பலமுறை அழுந்துறேன் அந்த படத்தை பார்த்து. அவ்வளவுக்கு பல்வேறு சவால்களை மேற்கொண்டு அந்த காலகட்டத்தில் குழந்தைகளுக்காக, இளைஞருக்காக பெரும் ஒரு மறுமலர்ச்சி ஏற்படுத்தியவர் புனித ஜான் போஸ்கோ. இன்றைய முதல் வாசகம் அவரது வாழ்வோடு நாம் ஒப்பிட முடியும். முந்தைய நாள்களை நினைவு கூறுங்கள். நீங்கள் ஒளி பெற்ற பின் உங்களுக்கு நேரிட்ட துன்பம் நிறைந்த போராட்டத்தை மன உறுதியோடு ஏற்றுக்கொண்டீர்கள். நீங்கள் ஒளி பெற்ற பின், ஆண்டவருக்குள் ஒருவர் வாழ்கிற பொழுது இன்பம் மட்டுமல்ல, பல்வேறு துன்பங்களை சந்திக்க நேரிடும். அந்த நேரத்தில் எப்படி நாம் ஆண்டவரோடு இணைந்திருக்கிறோம் என்பதை வைத்துத்தான் நாம் புனிதராக வாழ்கிறோமா, அருளில் வாழ்கிறோமா, அல்லது ஆண்டவரை விட்டு விலகி வாழ்கிறோமா என்பது தெரியும். ஒரு இறை அனுபவம் கிடைத்ததென்றால், அல்லது ஒரு தியானத்தில் கலந்து கொண்டோம் என்றால், நமது வாழ்வில் பல்வேறு துன்பங்களும் சவால்களும் வருகிற பொழுது அந்த நேரத்தில் எப்படி கேட்ட இறைவார்த்தையை நாம் வாழ்வாக்குகிறோம். இவர் இப்படி இளைஞர்களுக்காக பல்வேறு முயற்சிகளை மேற்கொள்கிற பொழுது மறைமாவட்ட அளவில் இருந்தும் குருக்கள் சார்பாக நிறைய அவருக்கு நிபந்தனைகளும் தடைகளும் விதிக்கப்படுகிறது. யாரும் இல்லாத இடத்திற்கு அவர் அனுப்பி வைக்கப்படுகிறார். நகைச்சுவையாகலாம் எடுத்திருப்பாங்க. ஏதோ வெட்டிகிட்டு இருப்பார், பூச்சோ ஏதோ குழவியோ வரும், கத்தி எடுத்து இப்படி எல்லாம் சுற்றிட்டு இருப்பார். வர ஃபாதர்ஸுங்கெல்லாம் பயந்துட்டு போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவாங்க. என்ன தெரியுமா, அவர் கத்தி எடுத்து வெட்ட வராரு அப்படின்னு சொல்லி அவருக்கு எதிராக நிறைய இடங்களில் பிரச்சனைகளுக்கு மேல் பிரச்சனை. ஆண்டவருக்கு பணி செய்கிற பொழுது பல்வேறு தடைகளை மேற்கொண்டார். ஒன்று. இரண்டாவது, அவருடைய வாழ்வில் நடந்தது, வேறு சில வேளைகளில் இந்நிலைக்கு ஆளுநரின் துன்பங்களில் பங்கு பெற்றீர்கள். பல்வேறு பிரச்சனைகளில், குடும்ப சூழலில் பிரச்சனைகளை தவித்த மக்களுக்கு, குழந்தைகளுக்கு அவர்களது துன்பங்களில் இவர் பங்கு சேர்ந்தார். அவர்களில் ஒருவராக அவர்கள் உணர்வுகளையும் காயங்களையும் புரிந்து கொண்டார். ஒளி பெற்ற பிள்ளைகள் வாழ்வில் 2 விதமான துன்பங்கள். ஒன்று, ஆண்டவரோடு இணைந்திருக்கிற பொழுது சவால்கள் சந்திப்போம். இரண்டாவது, அவ்வாறு துன்பங்களை தாங்குகிற பிள்ளைகளோடு இணைந்து அவர்களது கஷ்டத்தை, துன்பத்தை அவர்களில் ஒருவராக, குடும்பத்தில் ஒருவரை போல அந்த துன்பங்களை தாங்கிக் கொள்ளவும் அதில் பங்கேற்கவும்
அவர்கள் ஆசி பெறுவார்கள். நம்முடைய வாழ்க்கையில் இப்பாறு துன்பங்களை தாங்குகிறவர்களை அவர்களோடு நாமும் சேர்ந்து அப்படி பார்க்கிறவர்களை உதறி தள்ளாமல் அவர்களோடு பயணிக்க, அவர்கள் துன்பங்கள் நம்முடைய துன்பங்களாக ஏற்றுக்கொள்ள இந்த புனிதர் நமக்கு கற்றுத்தருகிறார். நான் சலேசிய குருக்களோடு பணி செய்திருக்கிறேன், அன்பு இல்லங்களில் இருந்திருக்கிறேன், அந்த குழந்தைகளோடு பயணித்திருக்கிறேன். அன்புக்குரியவர்களே, அவர்கள் செய்கின்ற பணியின் சிறப்பு, அந்த குழந்தைகள் யார் எப்படிப்பட்டவராக இருந்தால் வைத்து பார்க்க முடியும் என்றால் வைத்து பார்ப்பார்கள். வாரத்திற்கு ஒரு முறை வந்து உணவருந்தி துணியை துவைச்சு போகிறவங்களா இருக்காங்க. சேலத்தில் அன்பு இல்லத்தில் நான் விடுமுறை நாட்களில் எல்லாம் பயணித்திருக்கிறேன். அவர்களுடைய அந்த பொறுமையும் நிதானமும் ஆச்சரியத்திற்குரியது. வைத்து பார்க்கிறவர்களை, அதாவது யாருமற்றவர்களை, ஆதரவற்றவர்களை இவர்களே அனைத்தையும் செய்து உணவு கொடுத்து படிப்பை கொடுத்து பெற்றோரை போல வைத்து பாதுகாக்கிறார்கள். ஒரு சிலர் இருக்கிறாங்க பசங்க, அவர்கள் இப்படி வந்து தங்க அவர்களுக்கு விருப்பம் அல்ல, படிக்க விருப்பம் இல்லை. அப்படி இருக்கிறவர்களுக்கு வாரத்தில் ஒரு நாள் அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கென்று ஒரு சில நேரத்தை ஒதுக்கி வைப்பார்கள். அந்த நேரத்தில் இந்த குழந்தைகள் எல்லாம் அன்பு இல்லத்திற்கு வரலாம், துணி துவைக்குவாங்க, குளிப்பாங்க, வயிறப்பா சாப்பிடுவாங்க, விளையாடுவாங்க, திருப்பி ஊதாரித்தனமாக கடந்து செல்வார்கள். அவர்களை வேறு ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் நீ போய் தொலை அப்படின்னு விடல. அவர்களுக்கும் இவர்களுடைய பின்பலமும் பாதுகாப்பும் இருந்தது. இப்படி ஒவ்வொருவர் நிலையையும் அவர்களுடைய வாழ்க்கை சூழலையும் புரிந்து கொண்டு அவர்களுக்காக தங்களையே அர்ப்பணித்த இந்த புனிதரின் அந்த புனிதரை பின்பற்றி இன்றும் இந்த சலேசிய குருக்கள் இதே பணியை செய்து கொண்டு இருக்கிறார்கள். இது அவர்கள் மட்டுமல்ல அன்புக்குரியவர்களே, நாம் ஒவ்வொருவரும் இப்படி பிறரின் துன்பத்தில் பங்கெடுக்க அழைக்கப்படுகிறோம். இதிலேயே நான் பார்த்தது, நான் அவர்களோடு ஏறக்குறைய 25 ஆண்டுகளாக பயணிக்கிறேன். நான் படித்து கொண்டு இருக்கிற காலம் தொட்டு அவர்களை பார்த்து அவர்களோடு உதவி செய்வதும் விடுமுறைக்கு செல்வதும், அப்படி அங்கு படித்த பிள்ளைகளின் வாழ்வில் மாற்றத்தை என்னால் பார்க்க முடிகிறது. அவர்கள் அங்கு படித்தவர்கள் அதற்கு பின்னால் அவர்கள் வளரும் பொழுது, அவர்கள் குடும்பத்திற்கு செல்லும் பொழுது, முன்னாள் மாணவர்கள் என்றெல்லாம் மீட்டிங்லாம் வைப்பாங்க. இந்த பிள்ளைகள் வாழ்க்கையில் நன்னெறியில் ஒரு வளர்ச்சி இருக்கிறது. மற்றவர்களுக்கு வாழ வேண்டும் என்ற எண்ணம் இவர்களிடம் அதிகம். ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்யணும், ஆதரவற்றவர்களை திருமணம் செய்ய வேண்டும், இப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று இந்த அன்பையும் இரக்கத்தையும் பெற்றுக்கொண்ட பிள்ளைகள் அவர்கள் பெரிதாகிற பொழுது பெரிய ஒரு பரந்த மனப்பான்மையில் இறைவனை அனுபவித்த பிள்ளைகள் மற்றவர்களுக்கு ஆண்டவரை கொடுப்பதை கண்கூடாக பார்த்திருக்கிறேன். அதான் இன்னைக்கு நற்செய்தி அன்புக்குரியவர்களே. விதையை போட்டோன்னு வச்சுக்கங்களேன், நிலத்தில் விதையை விதைத்தோம் என்றால் தானாக அது முளை எடுக்கும், தளிர் வரும், கதிர் வரும், கதிர் தானியங்கள் வரும். இங்கே அருளாலயத்திலையும் இந்த விதை தான் ஆண்டவர் போட்டுக்கொண்டே இருக்கிறார். நாம் கேட்கிற ஒரு வார்த்தையும் வீணாகாது. விதை என்கிற இறை வார்த்தையாக இருக்கட்டும், விதை என்கிற நல்ல பார்வையாக இருக்கட்டும், விதை என்கிற இரக்கத்தோடு நாம் செய்கின்ற ஒரு செயலாக இருக்கட்டும், விதை என்கிற ஒரு மன்னிப்பாக இருக்கட்டும், ஒரு விட்டு கொடுக்கிற மனப்பான்மையாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நிலத்தில் ஒரு விதையை போட்டோம் என்றால் இன்றல்லது நாளை, நாளை அல்லது இன்னொரு நாள் அந்த விதை அது முளைத்தெழும், தளிர்விடும், கதிர் வரும், அதில் தானியங்கள் வரும். அதனால தான் அந்த பெரிய ஃபாரஸ்டில் என்ன பண்ணுறாங்க, விதைகளை மண் உருண்டையாக உருட்டி வீசுகிறார்கள். அந்த விதைகளில் ஏதாவது ஒரு விதை மரமாக மாறும். அது தானியங்கள் அந்த பறவைகளுக்கும் அல்லது அந்த மண் சரிவை தடுக்கும், பல்வேறு நிலைகளில் அந்த இயற்கையை பாதுகாக்கும் என்று. அன்புக்குரியவர்களே, இங்கும் இறைவார்த்தை என்னும் விதையை நாம் வீசிக்கொண்டே இருக்கிறோம். நாமும் பிறரோடு பேசும் பொழுதும் நல் வார்த்தைகளை, இரக்கத்தின் பண்புகளை வீசினோம் என்றால் நமக்கு தெரியாமல் ஒரு நாள் நாமும் அறிவாளை எடுத்து விளைச்சலை அறுவடை செய்யும் அளவிற்கு நாம் விதைத்த விதைகளும் இறைவன் நமக்குள் விதைத்த விதைகளும் பயனை தரக்கூடிய காலம் அருகில் இருக்கிறது. என்ன செய்யணும்? முதல் வாசகத்திலேயே இறுதி வார்த்தையில் ஒரு பகுதி, அந்த வார்த்தையோடு முடிக்கிறேன். மிக மிக குறுகிய காலமே இருக்கிறது, வரவிருக்கிறவர் வந்து விடுவார், காலம் தாழ்த்த மாட்டார், நேர்மையுடன் நடக்கும் என் அடியார் நம்பிக்கையினால் வாழ்வடைவர். நேர்மையினால் நடக்கும் என் அடியார் நம்பிக்கையினால் வாழ்வடைவர். எவராவது பின்வாங்கி செல்வார் என்றால் அவரில் நான் மகிழ்ச்சியுறேன். நம்பிக்கையை கைவிடாமல் விதை என்கிற நல்ல வார்த்தையை, இவருக்கெல்லாம் இது செய்யணுமா, இவங்ககிட்டலாம் பேசணுமா, இந்த பிள்ளைக்கெல்லாம் நான் பணிவிடை செய்யணுமா என்று பின்னோக்கி செல்லாமல் நம்பிக்கையோடு விதை ஒரு நாள் விளைச்சலை தரும். நான் செய்கின்ற நல்ல செயல்கள், என்னுடைய சிறிய சிறிய தியாகங்கள், என்னுடைய சிறிய சிறிய துன்பங்கள் எதுவாக இருந்தாலும் அது எல்லாம்
இரட்டிப்பு ஆசீர்வாதத்தை, இறையாட்சியை கட்டி எழுப்பும். அன்னைக்கு நினைச்சிருந்தா ஜான் போஸ்கோ குருவான அவர் வேண்டுமென்றால் பின்னோக்கி சென்றிருக்கலாம். பல்வேறு சவால்கள் வந்தது, பின்னோக்கி செல்லல. ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்தார். அம்மா கிட்ட நிறைய கலந்து பேசினாங்க. சகாய மாதாவை மீது ஒரு பற்று வைத்தார். செய்ய வேண்டியதை செய்து கொண்டே இருந்தார். அவர் கூட நினைத்து பார்க்காத அளவிற்கு இந்த விண்ணகத்தில் மகிழ்வார். ஏனென்றால் அவ்வளவிற்கு அதிகமாக அவர் போட்ட விதைகள் எல்லாம் இன்று மரங்களாக, அந்த மரங்களில் இருந்த விதைகள் எல்லாம் இன்னும் மரங்களை பல நிலைகளில் அது வளர்ந்து கொண்டே இருக்கிறது. நாமும் நம் வாழ்வில் ஏதாவது ஒரு விதத்தில் நல்ல நல்ல விதைகளை விதைப்போம். ஒரு நாள் நிச்சயம் நம் கண்முன்பாக அறுவடை செய்வோம். நமக்கு அடுத்து வருகிற தலைமுறையும் அறுவடை செய்பவர்களாக, ஆசீரை பெறுகிறவர்களாக அநேக நபர்கள் தஞ்சம் புகும் அளவிற்கு நாம் கொடுக்கிற சிறிய சிறிய நல்ல நல்ல வார்த்தைகளும் செயல்களும் ஆசீராக மாறும். தொடர்ந்து இந்த பலியிலே ஜெபிப்போம். குறிப்பாக இந்த நாளிலே ஆதரவற்ற பிள்ளைகளுக்காக, இளையோருக்காக, யாரும் பல அநேகரால் அவகணிக்கப்படுகிற, வேண்டாம் என்று ஒதுக்கிவிடப்பட்ட எல்லா நபர்களையும் இந்த பலியில் ஒப்புக்கொடுத்து ஜெபிப்போம். இறைவன் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். வாழ்க தூயதன் போஸ்கோ, வாழிய வாழ்கவே, வாழ்வின் வழியை காட்டி வானகம் சேர்ப்பாயே. வாழ்க தூயதன் போஸ்கோ,